சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த சித்தியை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர் கண்ணி வைக்கும் நேரத்தில் சித்தியை கத்தியால் குத்தி கொன்று பயங்கரம். சொந்த சித்தியை இளைஞர் 8 முறை காட்டு மிராண்டித்தனமாக குத்தி கொன்றது ஏன்? இளைஞரின் இரத்த வெறிக்கு என்ன காரணம்? கொலைக்கான பின்னணி என்ன? காலையில 8:30 மணி இருக்கும். ஆபீஸ், காலேஜ், ஸ்கூல் போறவங்கன்னு எல்லாருமே அறக்க பறக்க கிளம்பி போயிட்டு இருந்திருக்காங்க. அதனால முதல்சேரி பகுதியே ரொம்ப பரபரப்பா இருந்திருக்கு. அப்ப சாலையில நடந்து போயிட்டு இருந்த பெண் ஒருத்தவங்களை இளைஞர் ஒருத்தன் கத்தியால சரமாரியா குத்துனதை பார்த்து அந்த வழியா போனவங்க ஷாக் ஆகி இருக்காங்க. தடுக்க போனவங்களையும் யாராவது கிட்ட வந்தா உங்களையும் குத்தி கொன்னுருவேன்னு கொலைவெறியோட மிரட்டி இருக்கான் அந்த இளைஞர். அதனால யாரும் அவன் கிட்டையே போகல. உடனே அங்கிருந்தவங்க சில பேர் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சார், முதல்சேரி சாலையில ஒரு அம்மாவை இளைஞர் ஒருத்தன் சரமாரியா கத்தியில குத்திக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இருக்காங்க. மக்கள் நிறைய பேர் ஒண்ணு கூடுறத பார்த்தவன் அந்த இடத்திலிருந்து மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆகி இருக்கான். அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல மயங்கி விழுந்திருந்த பெண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி வச்சாங்க. அங்க அந்த அம்மாவை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் யார் இந்த பெண், இவங்களை கொலை பண்ணது யாரு, கத்தியால குத்தி கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க. உயிரிழந்த பெண்ணோட மொபைலை கைப்பற்றி அலசி இருக்காங்க. அதுலதான் அந்த பெண் யாரு, அவங்கள கொலை பண்ண இளைஞர் யார், இளைஞரோட ரத்த வெறிக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. தஞ்சை பட்டுக்கோட்டையில இருக்கிற கரிக்காடு பகுதியைச் சேர்ந்த சுசிலா என்பவருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி கணவர் உடல்நலக் குறைவால உயிரிழந்ததால தன்னோட 2 மகள்களையும் சுசிலா தான் கவனிச்சுட்டு வந்தாங்க. தங்கச்சி தனியாளா கஷ்டப்படுறாளேன்னு சுசிலாவோட அக்கா கண்ணகி அவங்களுக்கு பண ரீதியா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கண்ணகிக்கு அன்பழகன், அறிவழகன், மதியழகன்னு 3 பசங்க இருக்காங்க. இதுல மூத்த மகன் அன்பழகன் லண்டன்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. தான் சம்பாதிக்கிற பணத்தை தன்னோட அம்மா கண்ணகி அக்கவுண்ட்டுக்கு ஒவ்வொரு மாசமும் அனுப்பி இருக்காரு அன்பழகன். ஆனா அந்த பணத்தை எல்லாம் தங்கச்சி மகள்கள்னு அவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்திருக்காங்க கண்ணகி. அதோட தனக்கு இருந்த நிலத்தையும் அவங்களுக்கே வாரி கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த விஷயம் அன்பழகனுக்கு தெரிய வரவே லண்டன்ல இருந்து சொந்த ஊருக்கு கிளம்பி வந்திருக்காரு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தையும் சொத்தையும் உன் தங்கச்சிக்கு கொடுத்தா நானும் தம்பிகளும் என்ன பண்ணுவோம்னு சொல்லி கண்ணகி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அதனால தாய் மகன் 2 பேருக்கும் இடையில அடிக்கடி சண்டை வந்திருக்கு. ஒரு நாள் சுசிலா வீட்டுக்கு போன அன்பழகன் அவங்க அம்மா கொடுத்த பணத்தையும் நிலத்தையும் திருப்பி கேட்டு தகராறுல ஈடுபட்டிருக்காரு. அதெல்லாம் தர முடியாது, நிலத்தை என் பேருக்கு மாத்தியாச்சு, நீ இங்கிருந்து கிளம்புன்னு அன்பழகனை விரட்டி விட்டுருக்காங்க சுசிலா. எங்க வீட்டு காசையும் நிலத்தையும் வச்சுக்கிட்டு என்கிட்டயே இவ்வளவு திமிரா நடந்துக்கிறியான்னு கேட்டு கொந்தளிச்சிருக்காரு. பல முறை சொத்தை தர சொல்லி சுசிலா கிட்ட சண்டை போட்டிருக்காரு அன்பழகன். ஆனா அவர் பேசுறத எதையுமே காதுல வாங்காம இருந்திருக்காங்க சுசிலா. இவ்வளவு ஏன் அன்பழகனை ஒரு பொருட்டா கூட மதிக்கலன்னு சொல்லப்படுது. அதனாலேயே உச்சகட்ட கோபத்துக்கு போன அன்பழகன் ஒரு கட்டத்துல சுசிலாவை கொலை செய்ய துணிஞ்சிருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில முதல்சேரியில நடந்த சொந்தக்காரங்களோட கிரகப்பிரவேச விழாவுக்கு போயிட்டு சாலையில நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க சுசிலா. அப்ப அந்த வழியா பைக்ல வந்த அன்பழகன் மறுபடியும் சுசிலா கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. அப்பதான் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து சுசிலாவோட முகம், இடுப்பு, கையின்னு உடம்புல பல இடங்கள்ல சரமாரியா கத்தியில குத்தி கிழிச்சி கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆன அன்பழகனை போலீசார் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க.